நான் போகிறேன். நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க என் பிள்ளையை எப்படி பார்த்துக்கணும்னு. எனக்கு தெரியும் என் பிள்ளையை எப்படி பார்த்துக்கணும். நீங்கள் போங்க. பாரு இந்த கிழவி எப்படி சொல்லி போகுதுங்க. இதுக்கு என்ன ஒரு நெஞ்சு தான். நீங்கள் உங்கள் அப்பா வரட்டும் அப்புறம் வச்சுக்கிறேன். அம்மா விடுமா, டென்ஷன் ஆகாதம்மா. அது அப்படிதானம்மா, தெரிஞ்ச விஷயம் தானே. விடு, நீ ஏன் கோவமா இருக்க? ரிலாக்ஸ் ஆகு. என் தங்கமேலே நீ எதுவும் கவலைப்படாதடி. என்னடா நம்ம பாட்டியே எப்படி சொல்கிறாங்களே நம்மளே, நீ எதுவும் கவலைப்படாத. அந்த கிழவி அப்படி தான். எனக்கு உங்களால் எல்லா நம்பிக்கையும் இருக்குது. என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாதா? உன்னால் அப்பா அம்மாவுக்கு ஒரு தலைக்குனியும் வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும் தங்கமேலே. நீ எதுவும் கவலைப்பட்டு இருக்காது சரியா? சாப்பாடு எடுத்துட்டு வரட்டாம்மா? இல்லை அம்மா வேணா ஊட்டி விடட்டா? இல்லைம்மா எனக்கு பசிக்கலை. நான் என் ரூமுக்கு போகிறேன். அப்புறமா நைட்டு வேணும்னா சாப்பிட்டுக்கிறேன். சே பாவம் என் பிள்ளை என்னமோ மாதிரி போகுது. பார்க்கவே சங்கடமாக இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவ சரியாயிடுவா. நீ என் சோத்தை போடு, போ சீக்கிரம் போ. சரிடா போட்டு எடுத்துகிட்டு வரேன் இரு. ஏ சுஜி, ஏன்டி ஒரு மாதிரி உட்காந்துருக்க? என்னாச்சு? வாடி, சும்மா தான் உட்காந்துருக்கேன், ஒன்றும் இல்லை. ஏன்டி உடம்பு எதாவது சரியில்லையா? ஏன் என்னாச்சு? நல்லா தானே இருந்த. ராஜு ப்ரப்போஸ் பண்ண உடனே மூஞ்சி அவ்வளோ பிரைட்டாக ஹாப்பியாக இருந்துச்சு.